3 விஷயங்கள் இருக்கு இல்லையா? அருவம், உருவம், அருவுருவம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருவமாய், அதாவது சொரூப நிலையில, அதாவது நம்ம உயிர்களுக்கு கண்களுக்கு தென்படாமல், நம்முடைய புலன்களுக்கு புலப்படாமல் இருக்கக்கூடிய அந்த அருவம் சொரூப நிலையிலிருந்து அருவுருவமா இயங்கி வருது. அருவுருவம்னு சொன்னா என்ன? பல பேருக்கு கேள்வி. அருவுருவம்னா ஒண்ணு இல்லைங்க, நாம வழிபடக்கூடிய லிங்க வழிபாடு, அது ஒரு அருவுருவ வழிபாடு, ஜோதி வழிபாடு, அருவுருவ வழிபாடு. ஏன்னா நீங்க லிங்க வழிபாடு எடுத்துக்கிட்டா அது ஒரு உருவம் கிடையாது, அது அருவமும் கிடையாது. ஏன்னா அதனுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா ஒரு கோலை வடிவத்தில் இருக்கு, ஒரு லிங்கம் இருக்கு, ஒரு குழவிக்கல், அதாவது அம்மிக்கல் போல இருக்கு. அதுக்கு ஒரு உருவம்னு சொல்ல முடியாது, ஆனால் அது அருவம்னு சொல்ல முடியாது. அது அதாவது அந்த அருவத்திலிருந்து உருவம் எடுப்பதற்கு ஒரு இடைப்பட்ட ஒரு நிலையில் இருக்கு, அரு உருவமா இருக்கு. ஆக இந்த அரு உருவத்தை இந்த உயிர்கள் பற்றி கொள்ளும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அரு உருவம். இந்த அரு உருவத்தை என்னால் பற்றி கொள்ள முடியல அப்படின்றதுக்காக தான் 24 மாகேஸ்வர மூர்த்தங்கள் சொல்றோம். இந்த மாகேஸ்வர மூர்த்தங்கள் நான் பல பேர் யோசிக்கிறீங்க, என்ன புதுசா இருக்கு 25ன்ற மாதிரி. இந்த ஒரு வடிவம் லிங்க வடிவம், அதனால 24 மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல பல வடிவங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம தனியாக ஒரு காலையில் பார்ப்போம். குறிப்பா சொல்லணும்னா நீங்க பிச்சாரண மூர்த்தி எடுக்கலாம். இப்படி பல வடிவங்கள். இந்த வடிவங்கள்லாம் எதற்காக இறைவன் எடுத்திருக்காருன்னா இந்த ஆன்மாக்கள் எளிமையாக வர பற்றணுன்றதுக்காக தான். நம்முடைய சைவ சமயம் ஆகட்டும், நீங்க இந்த ஒரு பிள்ளையார் வழிபாடா இருக்கலாம், அல்லது முருகர் வழிபாடா இருக்கலாம், அல்லது அம்மை வழிபாடா இருக்கலாம், அல்லது நம்முடைய சிவ வழிபாடா இருக்கலாம், எல்லாமே நம்முடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடு தான். ஒரு சில பேருக்கு முருகர் ரொம்ப அழகா இருக்கார், அவர் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு சில பேருக்கு அம்மன் வழிபாடு, நான் அம்மன் கிட்ட நெருங்கி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு அம்மாவை போல பார்ப்பேன், ஒரு அப்பாவை போல பார்ப்பேன், ஒரு மாமாவை போல பார்ப்பேன், ஒரு மாமியை போல பார்ப்பேன். இவர் சொல்லும் பொழுதே ஒரு திருமுறை பாடல் வருது, மாமனும் நீ மாமையும் நீன்னு ஒரு திருமுறை பாடல் நடக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த எல்லா உறவு முறையிடும் கூடிய இந்த உயிருக்கு எவ்வளவு நெருக்கத்தை நாம் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்து தான் இந்த சைவ சித்தாந்தம் என்கிற சாஸ்திரமும் இந்த சைவ சித்தாந்தத்தை அமைத்து கொடுத்து அந்த பரம்பொருளும் நமக்கு உதவி இருக்காங்க. அந்த உதவியை நாம பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்கு. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த அறிவு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த உலகத்தில் நாம தெளிவா ஒவ்வொரு செயலையும் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம நம்முடைய வழிபாடு சிறந்து விளங்கும். நம்முடைய வழிபாடு சிறந்து விளங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறந்து விளங்கும். நம்முடைய வாழ்க்கை சிறந்து விளங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அது இல்லைன்னா நம்ம ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆக இப்படி அருவமாக, உருவமாக, அருவுருவமாக நமக்காக இயங்கி வரான்னு பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸில் தெரிவிங்கள். மீண்டும் இது போன்ற பல அறிவார்ந்த கருத்துக்களை பேசுவோம். நன்றி, வணக்கம்.